அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒயரில் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒயர், ஒரு அடி ஸ்கேல், சிசர், அப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் 4 அடி எடுத்துக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 அடி எடுத்து வச்சுக்கணும் ஒயரை. இப்போ இந்த ஒயர் வச்சு நம்ம ஃப்ளவர் செய்யலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் ஒயர் இருக்கும், இப்போ ஒயரோட உள் சைடு இருக்கும். நம்ம இந்த உள் சைடை வச்சு தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2 விரலில் பிடிச்சிக்கணும் ஒயரை. ஒரு ரிங்கு மாதிரி நம்ம சுற்றணும். இதே மாதிரியே 5 ரவுண்ட் நம்ம அந்த ஒயர் மேலே நல்லா சுற்றி கொண்டு வரணும் டைட்டாக. இப்போ 5 ரவுண்டு சுற்றியாச்சு. ஒரு ரிங்கு மாதிரி கிடச்சிரும். அதை இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ ரைட் ஹேண்டை வச்சு நம்ம ஃப்ளவர் செய்யலாம். லாஸ்ட்டில் ஒயரோட எண்டில் அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு சென்டர் ஹோலில் அந்த ரிங்குக்குள்ளே விட்டு பின்னாடி எடுத்துக்கணும். இப்போ ஒயர் திரும்பிடுச்சுன்னா அதை நல்லா பேக் சைடு பார்த்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக சுற்றி கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை சென்டர் ஹோலுக்குள்ளே விட்டு பின்னாடி நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். சேம் அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை சென்டர் ஹோலில் விட்டுட்டு நல்லா ரிங்கு மாதிரி கொண்டு வரணும். இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல் ரிங்கு கொண்டு வரணும். அதே மாதிரியே பண்ணணும். இப்போ நம்ம செஞ்சாச்சு, ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம கடைசி எண்டு வந்துட்டோம். இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் ஃப்ளவர் பண்ணணும். இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன ஃப்ளவராக கிடச்சிடும். இதை நம்ம பெருசாக்கிறதுக்கு எகைன் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுமோ அதே மெத்தடில் நம்ம திரும்பவும் செய்யணும். திரும்பவும் இந்த ஃப்ளவர் மேலேயே சுற்றி வரும்போது இந்த மாதிரி பெரிய ஷேப்பில் ஃப்ளவர் கிடச்சிடும். இப்போ பெரிய ஷேப்பில் இந்த ஃப்ளவர் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை ஷார்ப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் பீடு உள்ளே போகும். ஒரு சைடு கூர்மையாக கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த பீடை சேர்த்தணும். இந்த பீடை நல்லா உள்ளே விட்டு ஒயரை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சி டைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் அந்த பீடை நல்லா டைட்டாக வச்சு இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரை அந்த சென்டர் ஹோலில் இந்த நம்ம ஃப்ளவர் செஞ்ச சென்டர் ஹோலில்
இந்த ஒயரை நல்லா உள்ளே விட்டு பின்னாடி பேக் சைடு இழுத்துறணும். இப்போ ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ஃப்ளவர் வேஸில் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.